கட்சி பதவியிலிருந்து அமைச்சர் பொன்முடி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் விழுப்புரத்திலிருந்து சென்னை புறப்பட்டார். துணை பொதுச் செயலாளர் பதவி நீக்கப்பட்டதாக தகவல் வெளியாகிய நிலையில் அமைச்சர் பொன்முடியின் இல்லத்தில் அவரது ஆதரவாளர்கள் குவிந்து வந்தனர். ஆதரவாளர்கள் தொடர்ந்து குவிந்து வந்த நிலையில் தனது ஆதரவாளர்கள் சிலருடன் அமைச்சர் பொன்முடி சென்னை புறப்பட்டுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்க கேட்கலாம். சொல்லுங்க நரசிம்மன். தமிழக வனத்துறை அமைச்சர் சென்னை அன்பகத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திராவிட இயக்க தலைவர் ஒருவரான திருவாரூர் கே தங்கராசு படத்திருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சி கோவை ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கி நடத்தியிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பொன்முடி பெண்களை பற்றி அவதூறாகவும் மதங்களை பற்றி இழிவாகவும் பேசியதாக சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வைரலாக பரவி வந்தது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இன்று தனது எக்ஸ்தல பக்கத்தில் பொன்முடியை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு அது தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பொன்முடி வகித்து வந்த கட்சி பதவியான மாநில துணை பொதுச் செயலாளர் பதவியை நீக்கி ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். இது தொடர்பாக பொன்முடி தனது விழுப்புரம் இல்லத்தில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனை முடிவில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க சென்னை புறப்பட்டு சென்றார். நிர்வாகிகள் குவிந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.